டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஜி ராவ், ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் ஃபார் தாம்பரம் அண்ட் அதர் பிரான்ச்சஸ். நாங்கள் முதல்ல மீடியாவுக்கு ரொம்ப மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு. நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இங்கே 3 ஃப்ளோர் ஸ்பேஸில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கேட்ராக்ட் சர்வீசஸ் பண்ணுறோம். ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இப்போ மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி இது ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த ஏரியாலே பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்சி வரைக்கும் இந்த மிஷினே கிடையாது. இங்கேருந்து போனோம்னா 17 சிக்னல் தாண்டி மெயின் ஹாஸ்பிட்டல் 35 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் இந்த மிஷினே இருக்கும். இந்த ப்ளஸ் அக்லோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க அண்ட் ரெட்டினா சர்ஜரி சர்வீசஸும் இங்கே இருக்குது. அதாவது டயபெட்டிக் ரெட்டினா அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க அதுக்கு எல்லாருக்குமே இருக்குது. பீடியாட்ரிக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பீடியாட்ரிக் மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க உங்களுக்கே நல்லா தெரியும், கண்ணாடி யூசேஜ், ஃபோன் யூசேஜ் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால. அண்ட் அடுத்து நம்ம நேராக மேடம் கிட்ட போயிடுவோம். மேடம் இதில் எக்ஸ்பிளைன் அபவுட் த ப்ரொசீஜர். வணக்கம், நான் டாக்டர் உமாதேவி ஜெயவேலு. நான் வந்து இங்கே சீனியர் கன்சல்டன்ட் ஆப்தால்மாலஜிஸ்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜனாக இருக்கேன். ஸோ இது நாள் வரைக்கும் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. இது நாள் வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த மாதிரி கண் பார்வை குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு வந்து சப்போஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து நான் இங்கேருந்து எங்களோட மெயின் பிரான்ச் ஆழ்வார்பேட் பிரான்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணி தான் பழக்கம். பட் இது வந்து இப்போ இந்த ட்ராவலில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்களோட அகர்வால் குழுமத்தின் உதவியோடு நாங்கள் இங்கே தாம்பரம் மக்களுக்கும் தாம்பரத்துக்கு அருகில் உள்ள மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இங்கே நம்ம தாம்பரம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையிலேயே இப்போ நிறுவியுள்ளோம். இது வந்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற மெஷின் வந்து உலகத்தரம் வாய்ந்த கான்டிரா லேசிக் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். அது கூடவே டோப்போலைசர் மெஷின்னு ஒரு அட்வான்ஸ்டு கார்னியல் மேப்பிங் மெஷினும் நிறுவியுள்ளோம். இது ரெண்டுத்தோட உதவியோட ஒவ்வொருத்தங்களோட கண்ணோட கருவிலியோட அமைப்பை பொறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு யூனிக்கான ட்ரீட்மெண்ட்டை இந்த அட்வான்ஸ் லேசர் மிஷினோட உதவியோடு நம்ம கொடுக்க முடியும். இது வந்து டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம கைரேகை எப்படி ஒவ்வொருத்தங்களும் யூனிக்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ஹெல்ப்போட நம்ம வந்து டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தங்களும் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹெல்ப்போட பண்ணுறதுனால நம்மளோட கண்ணாடி நம்பரை மட்டும் நம்ம சரி பண்ண போகிறதில்ல, குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஆஃப் விஷனை நம்ம சரி பண்ண முடியும். இது வந்து சர்ஜரிக்கு அப்புறமா வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வெறும் அழகுக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுன்னு நிறைய பேர் தயக்கத்தோடையே இருப்பாங்க. இது வந்து FDA அப்ரூவ்ட் லேசர் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு கண்ணுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா ஆஃப்டர் ஸோ மெனி ட்ரையல்ஸ் வந்து இதை வந்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பாதுகாப்பான FDA அப்ரூவ்ட் லேசர் கருவி. இதை வச்சு நம்ம வந்து ஒரு டயாப்டர் பவர், அதாவது ஒரு கண்ணாடி நம்பரை சரி பண்ணுறதுக்கு 1.4 செகண்ட் டைம் தான் எடுத்துக்கும். தோராயமாக ஒரு 2-3 பவர் இருக்குன்னா லெஸ் தேன் 5 செகண்ட்ஸில் வந்து இந்த லேசர் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இது ஓவரால் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரே பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ லென்த்தி டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கிடையாது. 2 கண்ணுக்கும் சேர்த்து நான் சொல்கிறது. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். டே கேர் ப்ரொசீஜர் தான் இது. அடுத்த நாள் வந்து அவங்க பார்வையில் வித்தியாசம் தெரியும். அவங்களுக்கு டெஃபினெட்லி அந்த கண்ணாடி போட்ட பார்வைக்கும் கண்ணாடி இல்லாத பார்வைக்கும் வித்தியாசம் தெரியும். டெம்பரவரி ட்ரைனஸ் இருக்கும். எனி கருவிலி ட்ரீட்மெண்ட் வந்து டெம்பரவரி ட்ரைனஸ் இன்டியூஸ் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து எழுதி கொடுப்போம். அந்த ட்ராப்ஸ் போட அவங்களோட குவாலிட்டி ஆஃப் விஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு வாரத்தில் அவங்க ரொட்டீன் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இது கருவிலியில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ன்றதுனால ஒரு 5 to 7 days ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வேலைக்கு போகிறது பெட்டராக இருக்கும். 7 days கழிச்சு 8வது நாள்லேருந்து அவங்க இன்க்ளூடிங் அவங்க சிஸ்டம் யூஸ் பண்ணுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம், இன்க்ளூடிங் டிரைவிங்லேருந்து எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதுனா இந்த இதோட ஹெல்ப்பை பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூனிக் ட்ரீட்மெண்ட்ன்றதுனால அட்வான்ஸ் லேசர் டெக்னாலஜி ஹெல்ப்போடைய பண்ணுறதுனால மக்கள் பெரிதும் பயன்படுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து 19 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பவர் வந்து சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஐபாலோட லென்த் வந்து மாறிட்டே இருக்கும். அது வரைக்கும் 18 வயசு முடிஞ்சு 19 வயசு ஆரம்பிக்கும் போது பவர் மாறாமல் இருக்கான்றதை முதல் செக் பண்ணுவோம். கூடவே விழித்திரை செக் பண்ணுவோம். அண்ட் கண்ணோட கருவிலியோ இல்லை சுற்றி இருக்கிற டிஷ்யூ வந்து ட்ரை இவால்வேஷன் பண்ணுவோம். அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கேயே இருக்குது நம்மக்கிட்ட. இந்த தரவு இவால்வேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் கருவிலியில் பண்ண முடியவங்களுக்கு கருவிலியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். கருவிலியில் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து லென்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. ICLனு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த கண்மணி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்புறமாக நேச்சுரல் லென்ஸ்க்கு முன்னாடி இந்த லென்ஸ் வச்சுடுவோம். இந்த லென்ஸ் வச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா டில் த ஏஜிங் ப்ராசஸில் வர சேஞ்சஸ் வரைக்கும் அவங்களுக்கு தூர பார்வை தெளிவாக இருக்கும். கேட்ராக் வர வரைக்கும் தூர பார்வை தெளிவாக இருக்கும். அண்ட் ரீடிங்க்கு வந்து 40 வயசுக்கு அப்புறம் வந்து பொடி எழுத்துக்கு கண்ணாடி போட்டுக்க வேண்டியிருக்கும். எங்ககிட்ட மோஸ்ட்லி வந்து அரௌண்ட் 20 to 30s நிறைய பேர் வந்து பண்ணிப்பாங்க. 30-35 மேலே வரவங்களுக்கும் நாங்கள் ஹெசிடேட் பண்ண மாட்டோம். ஆனால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி 40 வயசில் ரீடிங் கிளாஸ்க்கு தேவைப்படும் கண்ணாடி பொடி எழுத்துக்கு மட்டும் கண்ணாடி தேவைப்படும்ன்றது சொல்லிட்டு பண்ணுவோம்.
அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு 7-8 பவர் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது டாக்டர். என்னோட ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு வந்து ரீடிங்க்கு கண்ணாடி போட்டுக்கிறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது வரும்போது நான் போட்டுக்கிறேன். ஈவன் 2 to 3 இயர்ஸில் வந்தால் கூட நான் போட்டுக்கிறேன். எனக்கு தூர பார்வை தெளிவாக தெரிஞ்சால் போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க ஸ்மைலோடு எங்களை வந்து பார்க்கும்போது ஓபிடியில் ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். ஸோ இது வந்து வெறும் அழகுக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாதுன்றதை நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஒரு 30 இயரில் ஒருத்தர் வந்து பண்ணிக்கிறாரு. மறுபடியும் அவர் வந்து அதே மாதிரி லேசர் சிகிச்சை பண்ண முடியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமோ மறுபடியும் இன்னொரு முறை பண்ண முடியுமா? இல்லை மறுபடியும் இந்த மாதிரி தான் பண்ணணும்? இல்லை, இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் அந்த தூர பார்வையோ கிட்ட பார்வையோ பவர் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்ணுக்குள்ளே நேச்சுரலாக ஒரு லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் நார்மலாக. ஏஜ் ஆகும்போது பொறையாக மாறும். அந்த பொறையாக மாறும்போது இந்த கருவிலிக்கு வந்து செப்பரேட்டாக கால்குலேஷன் நம்ம பண்ணிவிட்டு கண்ணுக்குள்ளே லென்ஸாக வச்சுடுவோம். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் வந்து டாக்டர் ராவ் சார். ஸோ அவர் வந்து கண்ணுக்குள்ளார இருக்கிற அந்த பொறையான லென்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் லென்ஸாக வச்சிடலாம். அது சப்போஸ் அவங்களுக்கு 50 வயசில் பொறை வந்துச்சுன்னா கூட நம்ம 50வது வயசுலேயே தூர பார்வை, கிட்ட பார்வை, நடுப்பார்வை மூணுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ட்ரைஃபோக்கல்னு அட்வான்ஸ் லென்சஸ் வந்துடுச்சு. கண்ணாடியாக நான் இது வரைக்கும் போடல டாக்டர், எனக்கு கண்ணாடி இல்லாத ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு வரும்போது நான் சாரோட ஹெல்ப் கேட்பேன். சார் வந்து அந்த சர்ஜரி பண்ணுவார். இப்போ மேம் கண்ணாடி போட ஆரம்பிக்கிறவங்க இந்த 0.5, 0.75 அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த லேசர் சிகிச்சை வந்து எந்த டைமில் ரெஃபர் பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லேசர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் முதல் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணை தரவை செக் பண்ணிவிட்டு பவர் வந்து ஒரு நம்பருக்கு மேலே இருக்கான்னு முதல் பார்ப்பேன். 1லேருந்து +or-1லேருந்து நம்ம இந்த பவர் கரெக்ஷன் பண்ண முடியும். ஏஜ் வந்து 19 வயசு, அதாவது 18 வயசு முடிஞ்சு 19 ஆரம்பித்து ஒரு 1 இயர் வந்து பவர் மாறாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் மாறாமல் இருக்குன்னா பழைய கண்ணாடிக்கும் ஒரு 1 இயரோ 6 months முன்னாடி பார்த்த கண்ணாடி பவருக்கும் இப்போ நம்ம செக் பண்ணுற பவருக்கும் 0.5க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கருவிலி ஹெல்த்தியாக இருக்கான்றது இந்த மெஷின்ஸ் வழியாக டோப்போலைசர், டோப்போகிராஃபர் மெஷினோட ஹெல்ப்போட கருவிலோட திக்னஸ் அண்ட் கர்வேச்சர் ரெண்டுத்தையும் இவால்வேட் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுவோம். +or-1 நம்பர்லேருந்து பண்ண முடியும். இதை வந்து கருவிலியில் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து 8.5 இல்லை 9 வரைக்கும் மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம கருவிலியில் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். கண்ணுக்குள்ளே அந்த நான் சொன்ன மாதிரி ஐசிஎல்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த ஐசிஎல்லும் ஃபிட்டாக இல்லை, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் ஐசிஎல் பண்ண முடியும் கண்ணுக்குள்ளாரன்னு ஒரு டிக்டம் இருக்குது. அதுவும் அன்ஃபிட்டாக இருந்ததுன்னா இன்னொரு லென்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், நான் சொன்னேன் இல்லைங்களா நேச்சுரலாக ஒரு லென்ஸ் இருக்குன்ட்டு, அந்த லென்ஸை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் லென்ஸாக அந்த ட்ரைஃபோக்கல்னு ஒரு அட்வான்ஸ் லென்ஸ் சொன்னீங்களா, அந்த ஆர்டிஃபிஷியல் லென்ஸாக நம்ம கண்ணுக்குள்ளாரையே இன்சர்ட் பண்ண முடியும். அது மோஸ்ட்லி நாங்கள் இங்கே இருக்க பர்சன்ஸ் வந்து ஒரு 40 வயசில் ரீடிங் கிளாஸ் வரும் இல்லைங்களா, அந்த 35க்கு மேலே போகிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக கொடுப்போம். 1 டைம் ட்ரீட்மெண்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ ஒன்ஸ் நம்ம லென்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் லென்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் லாங் திரும்ப ரீசர்ஜரின்ற ஒரு வார்த்தையே வராது. அவங்களுக்கு எல்லா பார்வையும் வந்து 95 to 96% ஆஃப் ஒர்க்கு அவங்க வந்து கண்ணாடி இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் மேடம், எக்ஸ்பென்ஸ் வந்து இதில் 5 டைப் இருக்குது. நம்ம என்ன ப்ரொசீஜர் செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. அப்போ இந்த 5 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே எல்லாமே ஃபிட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த கருவிழி திக்னஸ் இருக்குது, அந்த கருவிழி திக்னஸ்ஸு நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அந்த மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இன்னாக்ரேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க, அந்த மிஷினில் கேப்சரான பவரை பொறுத்து தான் நம்ம இது இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் 35,000லேருந்து ஜாஸ்தி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது வந்து பேசிக்கலி வந்து கருவிழி திக்னஸை ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இப்போ அந்த கருவிழி திக்னஸ் பொறுத்த 35லேருந்து நம்ம அந்த லென்ஸை ஃபைனல் பண்ணுறோம். இந்த லென்ஸோடைய ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி அதோடைய குவாலிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆகும்? இத்தனை கிடையாது தான் அந்த மாதிரி. இப்போ எல்லா லென்ஸுக்குமே இப்போ சேம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி கார் எடுங்க, இல்லை பென்ஸ் கார் எடுங்க, ரெண்டுமே ஓடும். கொஞ்சம் லக்ஸரிஸ் ஃபீச்சர்ஸ் தான் மாற்றோம். இந்த கம்மியாக விலை எடுத்ததுனால அது ஒர்க் ஆகாதான்னு கிடையாது, அதுலேயும் கிளியர் பார்வை வரும். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து கண்ணாடி டிபெண்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணி வைக்கிற லென்ஸ்னால் கண்ணாடி நம்பர் டிபெண்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து கண்ணாடி இல்லாமல் இருக்கலாம். இப்போது எல்லாருமே நினைக்கிறேன் கண்ணாடி இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு லக்ஸரி கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் வந்து கண்ணாடி மாற்றுறீங்க, இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, மாற்ற வரீங்க, ஆனால் உங்களால் தனியாகவே வர முடியும். எனக்கு தெரிஞ்ச ஏஜ்டு பேஷண்ட்ஸுக்கு அட்டெண்டரால் வர முடியாது, அட்டெண்டருக்கு லீவ் கிடையாது. ஒரு வாரம் கண்ணாடி இல்லாமல் இருப்பாங்க உடைச்சிட்டு. இப்போது ஒரு சிலர் வந்து உட்காந்து கண்ணாடி டேபிள் மேலே வச்சானா முட்டி வலினால அதை போய் எடுக்கவும் முடியாது. அப்போ அது வரைக்கும் டிவி யாருனா வந்து கொடுத்துக்கிற வரைக்கும் அந்த கண்ணாடி இல்லாமலே டிவி பார்க்க தெரியாது. ரெண்டாவது வந்து ஒரு ஏஜுக்கு மேலே, இப்போ எங்கள் அப்பா ஏஜுக்கெல்லாம் வந்து கண்ணாடி எங்கே ரூமில் வச்சுருக்கேன்னு தெரியாது. நாங்கள் எல்லா ரூம்லேயும் வச்சுருக்கோம். இப்போ அந்த கண்ணாடி இல்லாமல் பார்க்குற பார்வைன்றது இட்ஸ் நாட் அ லக்ஸரி, இட் இஸ் அ பேசிக் நெசசரி. அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைலே மாறும். 100% கவர் ஆகுது சார். இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. வந்து பண்ணுறீங்க, எல்லா இன்சூரன்ஸும் கவர் ஆகுது சார்.
அதில் கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்ராக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது வந்து எப்படி கண்ட்ரோல் எது சார் பிபி சுகர்லாம் இப்போ இருந்தால் கேட்ராக்ட் கண்டிப்பா. கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஆமாம். பண்ணதுக்கப்புறம் லென்ஸ் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதிகமாச்சுனாக்கா அவங்க என்ன மாதிரி பாதிப்பு வரும் எப்படி இல்லை சார், இப்போ சுகர் வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது எஜுகேட் பண்ணுவோம். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லை ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி பண்ணுறோம். யாருன்னா சுகர் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா சுகர் கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சுகர் வந்து நீங்கள் டயட்டில் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சுகர் நான் வந்து மாத்திரை போட்டுகிட்டே இருக்கேன், டாக்டரே பார்க்க மாட்டேன். சுகர் டாக்டர் போய் பார்க்கணும். சுகர் வந்து ஃபாஸ்டிங் சுகர் மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை HbA1cன்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துடைய சுகர் லெவல் தெரியும். இதை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கலைன்னா விழித்திரை பாதிக்க சான்சஸ் அதிகம். இப்போ விழித்திரை வந்து இப்போ கேட்ராக்டோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜரியோ வந்து பர்ஃபெக்டாக 100% கரெக்ட் பண்ணும். ஆனால் விழித்திரை பாதிச்சாச்சு, நரம்பு பாதிக்குது, நரம்பு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அது 100% கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் ஆன டேமேஜ் ஆனது தான். அதுக்கப்புறம் அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், லேசர் பண்ணணும், இல்லை ரொம்ப சிவியராக இருந்தால் ரெட்டினா சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு 100% பார்வை திருப்பி கொண்டு வராது. அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் சுகர் டாக்டரை பார்த்து சுகர் கண்ட்ரோலில் வைக்கிறது, வாக்கிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்போது சில்ட்ரன்ஸ்க்குலாம் எந்த அளவுக்கு அவங்க அதிக எலக்ட்ரானிக்ஸ் சார் போஸ்ட்டு ப்ரீ கோவிட் பார்த்தீங்கன்னா யூசேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கோவிடில் 2 வருஷம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா கிளாஸே வந்து கம்ப்யூட்டர்லேயும் ஃபோன்லேயும் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இல்லாமலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் இல்லாத குழந்தையே கிடையாது. கேஜெட்ஸ் வந்து நிறைய கண்ட்ரியில் ஆஸ்திரேலியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஜெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கேஜெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணால் ஸ்குவிண்ட் வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மைனஸ் பவர் இந்த வந்து இந்தியாவில் இப்போ ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி தான். ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி கம்போடியா, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரி தான் மைனஸ் பவர் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் இந்தியாவுக்கு இது லீடர். இந்த மொயோப்பியா இந்த மைனஸ் பவருக்கு இந்தியாவில் தான் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பவர் வரும். இப்போ அதை தான் 18 வயசில் மேடம் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. 18 வயசில் அதிகமாகிட்டு 50% மேலே ஜாஸ்தியாக இருக்குது. 50% மேலே ஜாஸ்தியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 10% இருந்தது, 10% இருந்தது. இப்போது 30% இருந்தது 10-15 இயர்ஸ் பேக். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த டெக்கேடில் வந்து 50%க்கு மேலே இந்தியாவில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணாடி பவரோடு இருப்பாங்க. என்ன பண்ணணும்? அதை பண்ணுறது வந்து மெயின் வந்து நம்ம முதல்ல வந்து இந்த கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்ணும். கண்ணாடி பவர் இருந்தால் செக் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சின்ன வயசுல செக் பண்ணி அது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி நம்ம வந்து கேஜெட்ஸ் இந்த நியர் அவுட்டோர் ஒர்க் பண்ணணும். ஈவினிங் டைமில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ விளையாடுறதே இல்லை. நாங்களாம் சின்ன வயசில் தான் நம்ம ஒன்றா சைக்கிள் டயரில் ஓட்டிகிட்ருப்போம். ஏதாவது ஒன்று குச்சி வச்சுட்டு ஓட்டுப்போம். அந்த மாதிரிலாம் விளையாட்டு வெளியில் விளையாடுறதே இல்லை. வெளியில் வந்து பார்க்கில் போய் ஈவினிங் டைமில் ஒரு 1 ஹவராவது விளையாட என்கரேஜ் பண்ணான்னா மைனஸ் பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கீரை வகை ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸ், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து ரெட்டினா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கணும். சரி, இது அரசாங்கத்தோட விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே வருமா சார்? அரசாங்க திட்டத்தில் இது இப்போதைக்கு இல்லை. பட் மைனஸ் பவர்னால் பாதிக்கிற ரெட்டினா பாதிப்பு இருந்தோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அரசாங்க பாதிப்பு இல்லை. அதில் இப்போ உங்களுக்கு எதாவது கேம்ப் எதாவது போட்டு ஒரு ஆஃபர் மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த அடுத்த 60 டேஸுக்கும் அந்த வேன் அதுக்கு தான் போகுது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நிறைய ஃப்ரீ செக்கப்பு, கன்சல்டேஷன், அதுக்கு நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு ஃப்ரீ கன்சல்டேஷனே வச்சுருக்கோம். எவ்வளோ ஃப்ரீ கன்சல்டேஷனே அதுக்கு டெஸ்ட்டுக்கே ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம். டெஸ்ட்டு பண்ண வரவங்க ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம். அண்ட் அதை மீறி உங்கள் மீடியா நண்பர்கள் யாரா இருக்காங்கன்னா டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்ன கன்செஷன் பண்ண முடியுமோ இல்லை. 60 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கண்ணாடி பவர் போடுறீங்க. நாங்கள் வந்து ஸ்டடியே பண்ணியிருக்கோம். ஒரு 30 வருஷத்தில் நீங்கள் கண்ணாடி ஸ்க்ராச்சஸ் ஆகும், நோஸ் பேட் போகும், பவர் போகும், உடையும், மறந்து போகும், பவர் மாறும். இந்த ப்ரொசீஜர் விட 100 மடங்கு எக்ஸ்ட்ரா செலவு செய்வீங்க. இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு முறை தான் நீங்கள் செலவு செய்வீங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் 100 வாட்டி செலவு செய்வீங்க. அது பர்மனெண்ட் கிளாஸ் அவ்வளோதான், பர்மனெண்ட். கடைசி வரைக்கும். ஆமாம் சார், பர்மனெண்ட்டாக. இது வந்து மேக்ஸ் மாதிரி தான், 1+1 = 2. அதுக்கு தான் அந்த மிஷினில் வந்து க்ளீனாக சொல்லிவிடுவாங்க. மேடம் வந்து பரீட்சை பண்ணிட்டாங்கன்னா பவர் கரெக்ட் ஆகுமா இல்லையா, இல்லை எந்த மெத்தடில் கரெக்ட் பண்ணுறதையும் சொல்லிவிடுவாங்க. சார், ஒரு 50 வயசில் இருக்கவங்களுக்கு தூரத்து பார்வை, கிட்ட பார்வை, அவங்களுக்கு என்ன மாதிரி? அவங்களுக்கு தான் மேடம் இப்போ சொன்னாங்க இல்லையா, உள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணி உள்ளே லென்ஸ் வச்சிடலாம். அந்த வந்து தூர பார்வை, கிட்ட பார்வை, ட்ரைஃபோக்கல் லென்ஸ் இருக்குது, மல்டிஃபோக்கல் லென்ஸ் இருக்குது. கண்ணாடி இல்லாமலே பண்ணிடலாம். 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ப்ரொசீஜர். டெஸ்ட்டுக்கு தான் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இன்னொரு ஜெரும் இருக்குங்க. அது வந்து நோ டச் டெக்னிக்னு சொல்லுவோம். சர்ஜரி பண்ணும்போது வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, ஒரு டயாப்டர் 1.4 செகண்ட்ஸ் தான் ஆகும்ட்டு. இதில் சர்ஜிக்கலி பிளேடு வச்சு எதுவுமே மேனிப்புலேட் பண்ண வேண்டியிருக்காது. நோ டச் டெக்னிக். ஸோ பேஷண்ட் வந்து அந்த பர்சன் வந்து சர்ஜரி பண்ணும்போது எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் ஆன் டேபிளில் இருக்காது. ஏன்னா நோ டச் டெக்னிக்ன்றதுனால இந்த நோ டச் டெக்னிக் ஸ்ட்ரீம்லைட் பிஆருக்கு இந்த கான்டிரா மிஷினோட ஹெல்ப்போட பண்ண முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஈவன் கருவிலோட தடிமன் குறைவாக இருக்கவங்களுக்கும் பண்ண முடியும்.